விஜய் அவர்கள் கூட்டணியை பொறுத்தவரை நான் ஏற்கனவே சொல்லியிருக்காங்கன்னா நாங்களே எங்கேயும் சொல்ல அதிகாரப்பூர்வமாக திரு எடப்பாடி பழனிசாமி அண்ணன் அவர்கள் நேத்து சொன்னாரு, முந்தானேத்து சொன்னாரு, யாரும் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை, அதோடு முடிந்ததாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். இன்னைக்கு டிவிகே கட்சியில நீங்க கேட்கணும், இன்டர்னல் மீட்டிங் போட்டது அவங்க, வீடியோ கான்பரன்ஸ்ல வந்தது அவங்க, பேசினது அவங்க. அதனால எங்களை பொறுத்தவரை எங்களுடைய கூட்டணியினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர், முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கக்கூடியவர், அவர் சொன்ன கருத்து தான் இறுதி கருத்தாக நாங்கள் பார்க்கிறோம். இன்னைக்கு கட்சி என்னை பிரச்சாரம் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, இப்ப அண்ணன் எம்.ஆர். விஜயபாஸ்கர் வெற்றி பெறுவதற்கு ஒரு தொண்டனாக உழைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த வேலையை செய்யறாங்கன்னா நாளை கட்சி என்ன சொல்லுதோ அதை செய்வோம். அண்ணா, அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய கருத்து இறுதி கருத்துங்க. காரணம், இந்த கூட்டணியை அவர் லீட் பண்றாரு. எங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் அவர். அதிக இடத்துல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிக்க போறாங்க. அப்படி இருக்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய முடிவு தான் எல்லோருடைய முடிவும் கூட. அதனால இதுல நான் தனியா ஒரு கருத்து சொல்ல விரும்பலீங்கன்னா, நேற்று முன்தினம் அவர் சொன்ன கருத்து தான் ஒரு இறுதி கருத்தாக நான் பார்க்கின்றேன். அதன் பிறகு ஏதாச்சும் மாற்றம் இருக்குன்னா ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவங்க சொல்லுவாங்க. ஆனா நீங்க தமிழக வெற்றி கழகத்தை பத்தி பேசுறீங்க, மீட்டிங் நாம யாரும் கூப்பிடல, நம்முடைய மாவட்ட செயலாளர்கள் மீட்டிங்கு நாங்க யாரும் கூப்பிடலீங்கன்னா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர்களோ பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்களோ நாங்க மீட்டிங் கூப்பிடல. தமிழக வெற்றி கழகம் மீட்டிங் கூப்பிட்டுருக்காங்கன்னா அவங்ககிட்ட தான் நீங்க கேட்கணும், எதற்காக மீட்டிங் கூப்பிட்டீங்க, என்ன முடிவு எடுத்திருக்கீங்க, யாரு என்ன சொன்னாங்க. அதனால இல்லாத ஒரு விஷயத்தை நான் எப்படி பேச முடியுங்க? ஆனா நம்மை பொறுத்தவரை கூட்டணியில எல்லாரும் ஜெயிக்கணுங்கன்னா 234 ஜெயிக்கணும். நான் இன்னைக்கு சொல்லிட்டேன், கட்சி இந்த பொறுப்பு கொடுத்திருக்கு. இன்னைக்கு நாம எம்.ஆர். அண்ணனோடு கைகோர்த்து கரூர்ல இருக்கோம். இந்த வாரம் அடுத்த வாரம் அண்ணனோடு நானும் ஜாயிண்ட் கேம்பெயினிங் கரூர்ல வரப்போறேன். அண்ணன் எங்க போறாங்களோ அவங்க ஸ்கெடியூல பார்த்துட்டு நாங்க வரப்போறோம். தொண்டர்கள் எல்லாம் ஒன்றாக இருக்க போகின்றோம். நேரமும் காலமும் வரும் பொழுது பேசுவாங்கன்னா, இன்னும் நோட்டிபிகேஷன் வர்றக்கே என்ன 14 நாள் இருக்குங்கண்ணா. 30ஆம் தேதி தான் நோட்டிபிகேஷன், ஃபர்ஸ்ட் டே ஆஃப் நாமினேஷனே வருதுங்கண்ணா. அண்ணன் பேட்டி பார்த்தாங்கன்னா அண்ணன் அப்படி சொல்லிங்கன்னா, அதாவது திரு டிடிவி அண்ணனுடைய கருத்து என்னன்னா, அண்ணா அவர் சொல்றதுல ஒரு கருத்தை எடுத்துக்கலாமாங்கண்ணா. திரு இளங்கோவன் அவர்களை பொறுத்தவரை அவர் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நேத்திலிருந்து முந்தானேத்திலிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பதட்டத்தில் இருக்காங்க. அவங்க எப்படி ஜெயிக்க போறாங்க? கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டணி பேச்சுவார்த்தையிலிருந்து கிட்டத்தட்ட வெளியே போயிட்டாங்க. திருமாவளவன் அவர்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை பக்கம் வரவே இல்லை. எத்தனையோ கட்சிகள் அசமாதானத்தை வெளிப்படுத்துறாங்க, நாங்க வரவே மாட்டோம். அதையெல்லாம் கண்டுக்காம விஜய் எப்படி இருக்க வேண்டும், விஜய் எப்படி இருக்கக்கூடாதுன்னு அவருக்கு முழு நேரம் 24/7 அட்வைஸ் கொடுக்கிறது திமுகவுடைய வேலையா போச்சு. என் திருமாவளவன் அவர்கள் அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்காரு. 4 நாளைக்கு முன்னாடி திருமாவளவன் அவர்களை பொறுத்தவரை விஜய் RSS ஆள். நேத்து திருமாவளவன் அவர்களை பொறுத்தவரை விஜய் இந்த கூட்டணிக்கு வரக்கூடாது. அப்ப ஏதோ ஒரு முடிவெடுத்து திருமாவளவனை சொல்லட்டும். அது எப்படி 4 நாளைக்கு முன்பு RSS உறுப்பினராக இருக்கக்கூடிய விஜய் திருமாவளவனை பொறுத்தவரை எப்படி நேத்து வரக்கூடாதுன்னு ஒரு சொல்லுவாரு. அதனால எனக்கு தெரியலீங்கன்னா, தேவையில்லாத கருத்துக்களை வைக்கிறாங்க. அதுல இளங்கோவன் அவர்களுடைய கருத்தும் அந்த கருத்துல சேர்த்து தான் நாங்க பாக்குறோம். பாஜக கைப்பாவியாங்கன்னா அவங்க சொல்ற கருத்துக்கு நான் எடுத்துக்கிறேன். 2021 MCCக்கு வந்ததுக்கும் ஓட்டு போற நாளுக்கும் 36 நாள். என்னைக்கு தேர்தல் அறிவிச்சாங்களோ அன்னையிலிருந்து ஓட்டு போற நாள் 36 நாள். நேற்று தேர்தல் அறிவித்ததற்கும் ஓட்டு போற நாளுக்கும் 36 நாள். சோ எந்த மாற்றம் இல்லையே. 2021 அறிவிச்ச அதே 36 நாள் தான் கொடுத்திருக்கிறாங்க. புதுச்சேரி வேறு வேறு மாநிலத்திற்கு அவங்க CRPF போர்ஸ மூவ் பண்ணணும். வெஸ்ட் பெங்கால் 7 ஃபேஸ் இருந்த வெஸ்ட் பெங்கால் 2 ஃபேஸா மாறி இருக்கு. அது இந்தியால பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம். திரிணாமுல் காங்கிரஸ் தான் 2 ஃபேஸ் கேட்டாங்க, பாரதிய ஜனதா கட்சியும் 2 ஃபேஸ் கேட்டாங்க. தலைமை தேர்தல் ஆணையர் கால்கட்டா போயிருந்த பொழுது மம்தா பானர்ஜி அவர்கள் கட்சியிலேயே வந்து 2 ஃபேஸ் தான் கேட்டாங்க. பாரதிய ஜனதா கட்சியும் 2 ஃபேஸ் கேட்டுச்சு. அதனால எல்லோருக்கும் சந்தோஷம். வெஸ்ட் பெங்காலை பொறுத்த வரைக்கும் 2 ஃபேஸ். இந்த ஜோதிமணி அவர்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் பதட்டப்படுறாங்க, ஏன் பயப்படுறாங்க, ஏன் தேர்தலுடைய தோல்வி பயம் இப்பவே அவங்களுக்கு தெரியுது. அதனால் தமிழகத்தை பொறுத்தவரை போன முறை கொடுத்த அதே 36 நாள் இந்த முறையும் கொடுத்திருக்கிறாங்க. போன முறையும் நமக்கு 13-14 நாள் கேப் இருந்துச்சு நோட்டிபிகேஷனுக்கு. இந்த முறையும் 13-14 நாள் இருக்கு. எந்த தவறும் இல்லையே. தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை எல்லோருக்குமே தெரியும், தேர்தல் நோட்டிபிகேஷனே 15-16 வரன்னு தெரிஞ்சனாலதான் DMK அவங்க மாநாடே 9ஆம் தேதி போட்டாங்க. நாங்களும் எங்களுடைய மாநாடு 11ஆம் தேதி போட்டோம்.
தேசிய ஜனநாயக கூட்டணி மாநாடு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவுடைய தலைமையில எல்லோருக்குமே தெரியும் அந்த டைம்ல தான் இது வரும். பேசிக்கா யூகிச்சுக்கலாம், எல்லாருக்குமே காமன் சென்ஸ் இருக்கு. அசாம்ல எல்லாமே, அதனால உங்க சம்பந்தமே இல்லாம திமுக 9ஆம் தேதியே மாநாடு போட்டாங்க, இவங்க சொல்லிருக்கலாமே. இதுவரை தமிழ்நாட்டுக்குள்ள ராகுல் காந்தி எட்டி பார்க்கல. தமிழக மக்கள் கேட்பாங்கல்ல, தேர்தல் அறிவித்த பிறகு மட்டும் ஒரு தலைவர் வந்தார்னா அந்த தலைவருக்கு என்ன அழகு? 2021 இருந்து எத்தனை முறை ராகுல் காந்தி தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க? தேர்தல் அறிவிச்ச பிறகு ஒருத்தர் வந்தார்னா அவர் பேர் டூரிஸ்ட், அவர் பேர் தலைவர் கிடையாது. தேர்தலுக்கு முன்பு வரணும், வேறு வேறு காலகட்டத்தில் வந்தா தான் அவங்க தலைவர். அதை மோடி அவங்க பின்பற்றுறாங்க. ராகுல் காந்தி அவர்களை பொறுத்தவரை ஒப்புக்கு சப்பானியா ஒரு 3 பிரச்சாரத்துக்கு வருவாங்க. அதை பற்றி பேசாத ஜோதிமணி அவர்கள் கரூர் நடக்கக்கூடிய அட்டூழியத்தை ஏன் பேச மாட்டாங்க? செந்தில் பாலாஜி செய்யக்கூடிய தவறை ஏன் பேச மாட்டாங்க? திரு எம்.ஆர். விஜயபாஸ்கர் அண்ணன் மீது செந்தில் பாலாஜி அட்டவிழ்த்தக்கூடிய அட்டூழியத்தை பத்தி ஏன் பேச மாட்டாங்க? பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் மீது நடக்கக்கூடிய அதிகார துஷ்பிரயோகத்தை பத்தி ஏன் பேச மாட்டாங்க? என்ன நேர்மையான தலைவர் அவங்க. இதெல்லாம் பேசியிருந்தாங்கன்னா ஜோதிமணி அக்காவை பாராட்டுறேன். எதுவுமே பேசாம எலெக்ஷன் கமிஷன் பிஜேபியினுடைய கைப்பாவை என்று சொல்வது எப்படி ஏற்றுக்க முடியுங்க? முதல் கருத்து கணிப்பு அதிமுக வெற்றி பெறும். ஆனா சரியான கருத்து கணிப்பு. ஏன்னா அந்த மேட்ரிஸ் போல் அவங்க பீகார்ல ரொம்ப அக்யூரேட்டா ப்ரெடிக்ட் பண்ணாங்க. ஆனா பீகார் எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ப்ரெடிக்ட் பண்ணவங்க எல்லாமே தவறு. ஆனா பீகார்ல லேண்ட்ஸ்லைடு வின். சோ இவங்க நமக்கு 160 to 175 அப்படின்னு அந்த மேட்ரிஸ் போல் பீகார்ல என்டிஏ கொடுத்தாங்க. இன்னைக்கு அவர்களுடைய கருத்து கணிப்பு, ஆனா இது ஒரு ட்ரெண்ட் தான், இது ஒரு இண்டிகேட்டர் தான். அதிமுகவிற்கு என்டிஏவுக்கு எல்லோரும் சேர்ந்த கூட்டணிக்கு 114 இருந்து 127 கொடுத்துட்டாங்கன்னா அது ட்ரெண்ட், அப்வர்ட் ட்ரெண்டா கொடுத்திருக்காங்க. அதனால நிச்சயமாக நம்பர் இன்னும் மேலதான் போய் முடியுங்கன்னா, ஏன்னா இந்த கருத்து கணிப்பு நிச்சயமான. இதுக்கு முன்னாடி சொன்னீங்க சி ஓட்டர் சர்வே, முதலமைச்சர் இந்தியனுடைய சர்வேக்கு போனாங்க. இப்ப விஜயபாஸ்கர் கூட மேல கூட்டத்தில் பேசினாங்க. இந்த பாதி சர்வேவை நம்பாதீங்க. சி ஓட்டர் சர்வே, முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா சொல்றாரு, சி ஓட்டர் பாத்தீங்களா, சி ஓட்டர் பாத்தீங்களா, நமக்கு 45% கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா. சி ஓட்டர்ல மொத்தமா பங்கேற்றவங்களே 5000 பேர். தமிழ்நாட்டுல 5,65,00,000 பேர் இருக்கக்கூடிய ஒரு தமிழகத்துல 5000 பேர்த்த சர்வே எடுத்து சி ஓட்டர் போடுறான் இந்திய டுடேல. அது ஒரு சர்வே நம்பிக்கிட்டு ஸ்டாலின் ஐயா அதை போய் உட்கார்ந்து இந்தியனுடைய கான்க்ளேவ்ல பேசுறாரு. 5000 பேர் கொடுத்தா, அதுல பாதி பேர் ஆன்லைன்ல கொடுத்தான். அதனால் தமிழகத்துல இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சர்வே ஒரு நம்பகத்தன்மை வாய்ந்தது. காரணம், இதற்கு முந்தைய சர்வே வந்த மாதிரி